மாணவர்கள் பற்றி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தி கட்டுவார். வானோர்கள் என்போர் யார்? ஒளியால் படைக்கப்பட்ட அல்லாவின் படைப்பாவார்கள். வானவர்களுக்கு பசி தாகம் ஏற்படுமா? இல்லை, வானவர்களுக்கு பசி தாகம் ஏற்படாது. வானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட சக்திகளை வழங்கியுள்ளான்? வானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிக கடினமான வேலைகளையும் எளிதாக செய்யக்கூடிய சக்திகளையும் வழங்கியுள்ளான். வானவர்கள் எத்தனை பேர் உள்ளனர்? வானவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பிரபலமான வானவர்களின் பெயர்கள் யாவை? ஹல்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹல்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹல்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹல்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹல்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? ஹல்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அல்லாஹ்வுடைய வேதங்களையும் செய்திகளையும் இறை தூதர்களிடம் கொண்டு வரும் பணிகளை செய்பவர்கள். ஹல்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? ஹல்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மழை பொழிய செய்வதும் மற்றும் படைப்பினங்களுக்கு இரணம் கொண்டு வரும் ஆகிய பணிகளை செய்து வருகிறார்கள். ஹல்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? ஹல்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாளன்று சூர் ஓதும் பணியை செய்ய காத்திருக்கிறார்கள். ஹல்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணி என்ன? ஹல்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரினங்களின் உயிரை கைப்பற்றும் பணியை செய்து வருகிறார்கள். இவருக்கு மலக்குல் மௌத் என்றும் கூறப்படும். அமல்களை பதிவு செய்யும் வானவர்களின் பெயர் என்ன? அமல்களை பதிவு செய்யும் வானவர்களுக்கு கிராமன் காத்திபின் என்று கூறப்படும். ஆபத்துகள் மற்றும் அசம்பாவிதங்களில் இருந்து பாதுகாக்கும் மாணவரின் பெயர் என்ன? ஆபத்துகள் மற்றும் அசம்பாவிதங்களில் இருந்து பாதுகாக்கும் வானவர்களுக்கு ஹஃபலா என்று கூறப்படும். கபூரில் கேள்விகள் கேட்க வரும் மாணவர்களின் பெயர் என்ன? கபரில் கேள்விகள் கேட்க வரும் வானவர்களின் பெயர் முன்கர் நக்கீர் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.